ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆட்டோட சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி தீயில சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. கேஸில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். விறகு அடுப்பு போட்டு அதில் சுட்டு சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து தெரியுங்க. இது வந்து ஆட்டோட சுவரொட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச ஆட்டு கடை இருந்துச்சுன்னா அங்கே சொல்லி வச்சு தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு இல்லாதவங்க வந்து இது சாப்பிட்டா ப்ளட்டு வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கறிக்கடை நான் சொன்னார். சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு சின்ன பீஸே பார்த்தீங்கன்னா இதுக்கே 350 ரூபா வாங்கிட்டாரு. உங்கள் ஏரியாவில் எவ்வளோங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 350 ரூபாய்க்கு கரெக்டாக தான் வாங்கியிருக்கிறா இல்லை எக்ஸ்ட்ரா என்னை ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சுவரொட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மக்களே. பார்த்திங்கன்னா சுவரொட்டி வந்து ரத்தம் வருது. இதை சுட்டு சாப்பிடுவது இது வந்து கேஸ்லாம் சுட்டு சாப்பிட்றாதீங்க. டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். விறகடுப்பு போட்டு அதில் சுட்டு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், இது என்ன அப்போ நீங்கள் சுட்டு சாப்பிட்றேன், எங்கள் வீட்டில் விறகு போடுறதுக்கு இடம் இல்லைங்க, என்கிட்ட விறகு இல்லைங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி ஆயிடுச்சு, அதனால் அதை சுட்டுட்ருக்காரு.